இட்லி கடை தனுஷு படம் பார்க்க வந்தேன் திருஷு உங்களுக்கு எப்பவுமே மவுசு குறையாது உங்களோட ரவுசு தனுஷு திருஷு. அவங்க கடையை எரிக்கும் போது நான் அழுதுட்டு இருந்தேன் உட்காந்து, அவ்வளோ அழுவையாக இருக்கா. தனுஷை பார்த்தாலே எங்களுக்கு அப்படியே எமோஷ்னலாக ஆகிட்டு இருக்கும். அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பாட்டு எடுத்து அது கதையாக பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே நிறைய ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆனால் ஒரு நல்ல ஸ்லோவாக நல்ல காமாக ஃபீலாக பார்க்குற மாதிரி. மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆனால் ஒரு நல்ல ஸ்லோவாக நல்ல காமாக ஃபீலாக பார்க்குற மாதிரி. மியூசிக் சூப்பராக இருந்ததுங்க, உண்மையிலே சொல்லவே வேணாம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சாங் ஒன்று, வில்லேஜ் சாங் ஒன்று வரும். அந்த சாங்கில் வரக்கூடிய அந்த மியூசிக் பீட்லாம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து நம்ம திருப்பி ஒரு ஃபீல் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக வில்லேஜில் பயங்கரமாக ஓடும். வில்லேஜோட அந்த ஒரு அட்மாஸ்பியரை காட்டின விதமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே நம்ம பசங்க கொஞ்சம் ரசிப்பாங்களான்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா அவங்க மாசாவே பார்த்து பழகிட்டாங்களே, அந்த பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் காமனாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஸ்லோவான ஒரு மூவி தான் அப்படின்ட்டு. பட் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துருக்காங்களோ, அதை இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. சொல்ல வந்த கருத்து செம்மையான கருத்து. ப்ரோ வேறு படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே எமோஷ்னலாக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்துடுறாங்க. அப்படியே எமோஷ்னலாக போச்சு. திடீர்னு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று எடுத்துன்னு வந்தார். அந்த ஃபைட்டில் நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். நாங்கள் தனுஷோட ஃபேன்ஸ்லாம் அந்த அப்படியே எமோஷ்னலாக டப்புன்னு ஒரு ஃபைட் வச்சார் இன்டர்வலுக்கு முன்னாடி. அந்த டேரக்ஷன்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி டேரக்ஷனாக நாங்கள் பார்த்ததில்லை. அவங்க கடையை எரிக்கும் போது நான் அழுதுட்டு இருந்தேன் உட்காந்து, அவ்வளோ அழுவையாக இருக்கா. தனுஷை பார்த்தாலே எங்களுக்கு அப்படியே எமோஷ்னலாக ஆகிட்டு இருக்கும். அந்த சாங்கில் அவங்க லவ் சாங்கில் 2 பேரில் ஜியோ ஒரு பிஜிஎம் போட்டா இருப்பாரு. அதனால் நாங்கள் ஸ்டன் ஆகிட்டேன். அந்த பிஜிஎம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு, போரே அடிக்கல சுத்தமாக. அந்த 2.5 மணி நேரம் போனதே தெரியல. இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு படம். அதான் தனுஷ் சார் வந்து எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் நீங்கள் கண்ணை மூடி கேட்டால் வந்து இளையராஜா சாரோட டச்சு தான் இருக்குது. அதுவும் இந்த படத்தில் வந்து தொடருது. நல்லா ஜிவி சார் எங்கெங்கே என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சில் வந்து நடிகர் பார்த்திபன் ரொம்ப பேசினார். என்னடா இந்த மனுஷன் ரொம்ப பேசினாரு அப்படின்னு பார்த்தா படத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை ஸ்கோப்பு, சும்மா வராரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு சீனு ப்ரோ, மொத்த தியேட்டரும் பார்த்திபன் சாரோட அந்த சீனுக்கு எல்லாம் கை தட்டினாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அவர் சேம் பவர் பாயிண்டி தான், பட் இது ஒரு கட்டம் மேலே எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஃபேமிலியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ சில இடத்துல ராஜ்கிரண் சார் செத்து ஆவி மாதிரி வருவார். அதெல்லாம் வந்து என்னடா இது, நாளைக்கு தானே காந்தாரா ரிலீஸ், இன்றைக்கே காந்தாரா ரிலீஸான்ற மாதிரி ஒரு சில சீன்லாம் இருக்கும். அது அந்த நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல மூவி. சத்யராஜ் சார் வந்து KFC தாத்தா மாதிரி வராரு அந்த ஃபுட்டு இதுவாக. ஆனால் நல்லா இருக்குது சத்யராஜ் சாரோட ரோலு. நித்யா மேனன் வந்து செம்ம. உண்மையாக நான் படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தலைவன் தலைவி மாதிரியோ இல்லை அன்னபூர்ணி மாதிரியோ ஆகிடுமோ, இந்த படம் அடி வாங்கிடுமோன்னு நினச்சேன். எதுவுமே இல்லாமல் தனுஷ் சார் சூப்பராக வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு. சத்யராஜ் சார், அருண் விஜய் சார் வந்த ரோல் என்னவோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம், ஒரு டீசெண்டான படம். நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும் இந்த படம். சும்மா ஒரே யூனிவர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் ஓட்டாமல் டிஃப்ரெண்ட்டு, ஒரு பரவர் பாண்டி வேறு, ஒரு ராயன் வேறு, ஒரு நீக் வேறு, இந்த படம் வேறு. ஒரு வெரைட்டியான ஒரு டிரெக்டர். தயவுசெய்து தனுஷ் சார் வாங்க, அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுங்கள், சூர்யா சார் எல்லாரும் வச்சு ஒரு படம் பண்ணுங்கள். இயக்குனராகவும் பின்னிட்டீங்க. நல்ல ஒரு படம் இட்லி கடை. மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். அப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறார் தனுஷ் சார். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் பேர் வேணால் இட்லி கடையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. நம்ம முன்னோர்கள் கடையை ஒன்று வச்சு நடத்தியிருந்தா அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம நடத்தணும். ஃபேமிலியை விட்டு நம்ம காசுக்காக ரொம்ப தள்ளி போயிடுறோம், அந்த மாதிரி நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்ட் பண்ணி ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணோன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தெரியும். ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எக்ஸலண்ட்டாக டைரக்டும் பண்ணி ஆக்டும் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப இதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு.
இது வந்து எல்லாருக்குமே அவங்களோட ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு நல்ல நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் வாங்காத அவார்டே கிடையாது. அவார்டு மன்னன்னா அது தனுஷ் தான். கண்டிப்பாக இந்த வருஷமும் இந்த படத்துக்கு நிறைய அவார்டு வாங்க போகிறாரு. இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் குடும்பத்தோடு யார் வேணால் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. சூப்பர். பார்த்திபன் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு ரோடு. அதான் அவர் சொன்னார் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகட்டும் உங்களுக்கு தெரியும்னு தனுஷ் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே தெரிஞ்சிச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இட்லி கடை தனுஷ். படம் பார்க்க வந்தேன் திருஷு. உங்களுக்கு எப்பவுமே மவுசு குறையாது உங்களோட ரவுசு. தனுஷு திருஷு நம்ம 2 பேர் காம்பினேஷன் புதுசு. ஜிவி காம்பினேஷன் பெஸ்ட்டு. அருண் விஜய் கெத்து. கண்டிப்பாக எல்லாரும் இட்லி கடை படம் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தனுஷோடைய பெரிய ஃபேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்டர் ரைட்டராக ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு படத்தை. ஆக்டிங் சொல்லவே நான் ஒரு வந்து நடிப்பின் அசுரன்ன்றது சும்மா சொல்ல காமிச்சிட்டாரு. எல்லா படத்தையும் காமிச்சிட்ருக்காரு. இப்போவும் இன்னும் ரொம்ப டைரக்டராக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் ஐ வாஸ் வெரி எமோஷ்னலி கனெக்டட். அண்ட் லைஃபுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. பேரண்ட்ஸை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே நிறைய ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு மெசேஜ் என்ன படத்தில் சொல்ல வராங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் யாரை வேணா இருங்க, நீங்கள் டாக்டர் இருங்க, என்ன வேணா இருங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஊர், உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. அவங்க உங்களுக்குன்னு இருப்பாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க இறந்துட்டு போயிருக்க கூட உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பார்ட் எடுத்து அது கதையாக பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அது அழகாக அதுதான் ஒருத்தன் கோடு போட்டால் அதை ரோடு போடுவேன் அப்படின்ற மாதிரி தான். அந்த கோட்டை வந்து அவர் அழகாக ரோடு போட்டு நம்மளை வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு. ட்ரைலருக்கும் நம்ம ட்ரைலரில் இது கொடுத்தாலுமே ஆனால் ஃபுல் ஸ்டோரி ட்ரைலரில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்றாவது கனெக்ட் ஆகும். எனக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. நான் ஒரு தெய்வ வழிபாடில் இருக்க பொண்ணுன்றதுனால எனக்கு குலதெய்வ வழிபாடும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட நான் ரொம்ப கனெக்டடுன்றதுனால அது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஜென்ஸாக போய் தம் அடிச்சுட்டு வந்துடலான்னு போவாங்க. இல்லையா சரி ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஒருத்தருமே எழுந்து போகல. அப்போ எப்படி லேகு? அந்த லேகுமே உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருந்திருக்கு. அதை அழகாக தனுஷ் சார் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அகிம்சை தான் தீர்வுன்றதை அழகாக கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு என்ன விளக்கன்றதை நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இட்லி கடை தாங்க. சிவனேசன் தான் கதையோட ஹீரோ.